ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஸ்கா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திருவாண்டரம் போயிட்டு இருக்கோம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக. ஸோ எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஹாய் சொல்கிறேன் தாத்தா. ஹாய் சொல்லுங்க நீங்கள். ஓகே தான் எங்கள் ஃபேமிலி லக்கேஜ், எங்களோட லக்கேஜ் எல்லாம் இங்கே எப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இறங்கியாச்சு. ஸோ சென்ட்ரலில் இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 3 ஆட்டோவாக பிடிச்சி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஒரு ஆட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஏன்னா லக்கேஜ் நிறைய இருந்தது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் 3 ஆட்டோவை பிடிச்சி நம்ம போயிட்டோம். இப்போ நம்ம எக்மோருக்கு வந்தாச்சு. எக்மோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் தான் மேலே அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் 3rd AC. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச் தேடி நம்ம போயிட்டுருக்கோம், B1 கோச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லக்கேஜில் எடுத்துகிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கே வந்துவிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் யாருமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு சீட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டு தள்ளி அதுக்கு அடுத்து வந்து 5 பேருக்கு சீட்டு கிடச்சிச்சு. ஸோ நமக்கு வந்து புக் பண்ணும்போது இப்படி தான் கிடச்சிது. ஸோ அதனால் நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே இடத்துல கிடைக்கல. ஒன்றும் பரவாயில்ல, கொஞ்சம் ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், 2 சீட் தள்ளி தான் இருந்ததுனால அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே திருவாண்டரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என் பாப்பா வந்து ஒரு 5 months, பையன் வந்து 2.5 years இருக்கும்போது நாங்கள் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணியாச்சு. செட்டில் பண்ணிவிட்டு நம்ம பேசஞ்சர்ஸ் வரதுக்குள்ளே நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு ஊரில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னால் பேசவே முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து டிஃபன்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. இட்லி, நாட்டுக்கோழி சிக்கனு அண்ட் பார்த்திங்கன்னா துவையல், தக்காளி தொக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் போட்டு எடுத்து வந்துட்டாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு வந்து அப்படியே தூக்கி போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் பிளேட்டும் வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ இது ஒரு லக்கேஜாக நமக்கு இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து வீட்டிலேருந்தே சமைச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலில் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டு போகிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஜாலியாக இருந்தது. அதனால் என்ஜாய் பண்ணி ஒருத்தர் அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி நல்லா இருந்தது சாப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லென்த் டேஸ்ன்றனால நிறைய பேர் சிக்கன் சாப்பிடல, ஒரு சில பேர் சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா இந்த சிக்கனே கரெக்டாக இருந்தது. ஸோ இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வந்து இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு, கரெக்டாக இருந்தது நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேசஞ்சர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் அந்த கோச்லேயே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மாமியார் வீட்லேயும் சரி நானும் சரி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் வர ஆரம்பிக்க நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவங்கவுங்க சீட்டுக்கு போயாச்சு. ஸோ என் கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரெயின் இப்படி இருக்குன்னு அவங்க யோசிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வந்து ஏசிலாம் போட்டு அவங்களுக்கு தலகாணி கவர் இதெல்லாம் கொடுத்தோம். என் பொண்ணு எல்லாம் ஜாலியாக 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அப்பர்ஸ் பெட்டில் தான் படுப்புன்னு ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட்டு, பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாமே அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. சப்போஸ் பத்தலைன்னா கூட அங்கே உள்ளே வந்து ஆள் இருப்பாங்க, கேட்டால் கூட கொடுப்பாங்க. இப்போ இங்கே 2 பேரும் பாருங்க சண்டை போட்டுன்னு அப்பர் பெட்டில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லை, அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ 10 days லீவ் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷன் வந்து நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்காக அவங்களும் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் 2 days லீவ் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் லீவ் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் vlogல நம்ம வந்து இப்போ நம்ம சென்னை டு திருவாண்டரம் போய் சேர்றது மட்டும் நம்ம காமிச்சிருக்கோம். அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsலாம் இருக்குது. ஸோ நம்ம சேனலை யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காலையில் வந்து விடிஞ்சிருச்சு. ஸோ விடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஸோ மார்னிங் நேச்சர்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேஷனில் நிப்பாட்டினாங்க நாங்குநேரி அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸ் அந்த பிளேஸில் கொஞ்ச நேரம் அப்படியே இறங்கி நின்று கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விண்மில்லாம் இருந்தது, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கு அழகு வந்தது. இந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்து அழகு நின்றது. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தங்காது சிந்தேனே. இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கு அழகு வந்தது. இந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்து அழகு நின்றது. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் டைம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெயிலே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வந்தது. ஸோ டிஃபன் வாங்கினோம். டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பர்லாம் சொல்ல முடியாது, சுமாராக தான் இருந்து வேறு வழியிலேருந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இறங்குனதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷன் போர்ட்டர் வந்து கூப்பிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜெல்லாம் கொடுத்தாச்சு. 200 ருபீஸ் வாங்கினாங்க 2 பேர். ஸோ அதுவே அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நம்ம போய் ட்ரிவாண்ட்ரம் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவ்வளோ லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ட்ரிவாண்ட்ரம் வந்தாச்சு. ஸோ ட்ரிவாண்ட்ரம் வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு ஆளும் வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் இருந்ததுனால பாதி பேர் கார்லேயும் பாதி பேர் ஆட்டோலேயும் போயாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வீடு இது தான். ஆக்சுவலாக உள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலைல வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஸோ பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நாங்களும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தோம். ஸோ பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிரியாணியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே படுத்து எல்லாமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு.
ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க் ஷேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு சரி வந்து நாளை மறுநாள் தான் ஃபங்க்ஷனு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் நமக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா லூலு மால் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லூலு மால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன்னான திங்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். ஸோ ஃபண்டூரா அந்த கேம் இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ லூலு மால் நிறைய எக்ஸைட்டிங்கான ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.